போன கிணத்த காணுன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி பொணத்தை காணுன்னு ஒரு கம்ப்ளைண்ட். மண்ணாடுறவன் பொணத்தையும் சேர்த்து 7 பொணத்தை தூக்கி திருவண்ணாமலையில ஏதோ பாலத்தை காணும்னு சொன்ன மாதிரி இருந்து. இல்ல இப்ப வீடு கட்ட பர்மிஷன் கொடுக்க போறா இவனு தானே கொடுக்கானே. இன்னும் அவன் கட்டின மாதிரியே பேசுறது பத்திரிக்கை. அவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ரிட்டர்ன் ஓட்டு போடுவாங்க. ஆமா, பாதுகாப்பு கொடுக்காங்க. வரலாறு காலம் மழங்கா. ஆனா கடைசி சென்னையில 23 திமுகவுக்கு ஓட்டு போடுற நடுநிலை நக்கிகளையும் சேர்த்துதான் நம்ம இதுக்குள்ள சொல்லலாம். ஆனா இந்த ஈவே ராமசாமி நாயக்கே தேச துரோகி தானே. அதாவது ரைட்டரு சபரீசன் எழுதி கொடுத்துருதாப்புல, டேரக்டர் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா வரமாட்டுக்க ராஜா வந்து சிமெண்ட் இல்ல வெறும் மணல் வச்சு கட்டிருக்காங்க. அப்போ உங்க ஆட்சியில மட்டும் நீங்க 50 கொண்டீங்களா? 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மழை பெஞ்சுமா? 300 வணக்கம் சீனி. என்ன வேணாம். இப்ப லாஸ்ட் புயல் பேர் என்ன? பெஞ்சல். இவனு அதுக்கு ஏதாவது தமிழ்ல ஏதாவது பேர் கண்டுபிடிப்பான்ல? கண்டுபிடிச்சான்ல. காய்ச்சல் அடிக்க போனா மழை அடிச்சுன்னா யாருக்கு காய்ச்சல் அடிக்கோ இல்லையோ ஆளுங்கட்சி திமுக காய்ச்சல் அடிக்கும். ஏன் அப்படி? ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் தண்ணி பஞ்சத்துல வீடை கட்டி வச்சிருக்கோம்ல, அங்கெல்லாம் உனக்கு இந்த மழை நீர் வடிகாறதுக்கு 4000 கோடி ஏதோ திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ட்ரெயின் அதுல எல்லாம் பண்ணிட்டாங்க. 4000 கோடி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓட்டை மட்டும் போடுறதுக்கு கோடி காணல. அதுக்கு ஓட்ட போடுறதுக்கு அதாவது ஓட்டன்னு சொல்லாத. பேர போகுது இல்ல தண்ணி வருதுன்னு தெரியுமா? தண்ணி வந்து அந்த வடிகால் வடிகிற ஓட்டை. அந்த ஓட்டை போடுறதுக்கு மட்டும் டென்ட் கொடுக்காம போயிட்டாங்க. எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் சென்னையில? 23 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சு. 23 சென்டிமீட்டருக்கு வந்துட்டோம். ஏன்னா வடிகால் வேணும்ல. வடிகால் இல்லாம அந்த இடத்துல கொஞ்சம் எம்டியா இருக்கணும்னு டக்குனு வீடை கட்டிட்டா அது எப்படி வடிகால் இருக்கும்? அது இப்ப வீடு கட்ட பர்மிஷன் கொடுக்க போறா இவனு தானே கொடுக்கானே. இன்னும் அவன் கட்டின மாதிரியே பேசுறது பத்திரிக்கை. நீ வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் அப்ரூவல் எல்லாம் இவனு பார்த்து இடத்த சர்வே பண்ணி இவனு கொடுக்கறதானே. கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கடைசியில எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித்து மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் இந்த இடத்துல தான் தண்ணி வருது, அதனால இந்த இடத்துக்கு வெளியே போங்க அப்படின்ட்டு அவன் மொத்தமா பிறக்கி கொண்டு கண்ணகின மாதிரி ஏரியா கொண்டு தள்ளி விட்டு அடைச்சிருக்காரு. கேட்டா நாங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். எப்படி செயலுக்குள்ள அடைச்சு பாதுகாப்பு கொடுப்போம்ல. மோசமான மக்கள் எது தெரியுமா? இவங்கதான் தலித்து மக்களும் தாழ்த்தப்பட்டவங்க. என்ன காரணம்? அவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ரிட்டர்ன் ஓட்டு போடுவாங்க. ஆமா, பாதுகாப்பு கொடுக்காங்க. செயலுக்குள்ள அடைச்சு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஒரேடியா பாதுகாப்பு. ஒரே இது இப்போ இன்னைக்கு காலைல ஒரு நியூஸ் பார்த்தேன், செம காமெடியா இருந்துச்சு. என்ன? போன கிணத்த காணுன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி பொணத்தை காணுன்னு ஒரு கம்ப்ளைண்ட். மண்ணாடுறவன் பொணத்தையும் சேர்த்து 7 பொணத்தை தூக்கி. அது ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பாத்தேன். என்னெல்லாம் நடக்கலையா? இங்க திண்டுக்கல்ல என்னெல்லாம் நடக்குது பார்த்தேன். தமிழ்நாட்டுல கிணறு போனோம் எல்லாம் காணாம போமா? காணாம போல. இப்ப எல்லாம் திமுக நினைச்சிட்டானா இப்போ புக் பிடிக்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக் சைக்ளோன் இருக்குல்ல, அது வருது. தண்ணி எப்படி வருது? தண்ணி இப்போ திடீர்னாப்புல 20 சென்டிமீட்டருங்க, 30 சென்டிமீட்டர். வரலாறு காலம் மழங்கா. ஆனா கடைசி சென்னையில 23 சென்டிமீட்டர். 23 சென்டிமீட்டர் வரலாறு புக் அப்பப்போ ஏதாவது புக்ல முன்பேச்சு மட்டும் படிச்சுட்டு வந்துருது இல்ல அந்தந்த நேரத்துக்கு. வரலாறு காணாத மழை கடைசியில போன வருஷம் கூட சரியான மழை இல்ல. நம்ம தெற்கப்புறம் திருநெல்வேலி நம்ம ஊரு சரியான மழை. 100 சென்டிமீட்டரா 99 சென்டிமீட்டர் நம்ம அடிச்சாங்க. மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அது ஒரு எதிர்பாராத ஒரு. அப்ப கூட தலைவர் பயங்கரமாலாம் பேசியிருந்தாரு. அப்படி பண்ணல இப்படி பண்ணல, அதிமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதிமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. அது இல்ல, எப்ப கேட்டாலும் இப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்டனா நீங்க மட்டும் அந்த ஆத்துல என்ன பண்ணீங்க அந்த டைம்ல? நீங்க மட்டும் அன்னைக்கு நீங்க எப்படி பாலெல்லாம் உடஞ்சு போயிட்டு வெள்ளத்துல பாலெல்லாம் உடஞ்சு போயிட்டு உங்க ஆட்சியில மட்டும் வெள்ளத்துல பால் வாழ இல்லையா? இது ஒரு பேச்சுக்கு ஒரு சிறந்த அரசியல். இது என்ன சிறந்த அரசியல்? இது ஒரு 3 பேர் இப்ப செத்து போனாங்கல்ல அந்த குடிநீர்ல வந்து கழிவு நீர் கலந்து 3 பேர் செத்து 62 பேர் சீரியஸா. நம்ம திராவிட மாடல்ல கள்ளச்சாராயத்திலையும் சாவலும் நல்ல தண்ணிலையும் சாவணும். அதுன்னா கேட்டா சுத்தமான நாங்க எல்லாத்துக்கும் வசதி கொடுப்போம். எல்லாரும் சாவணும். இவனு செத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியல. கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் கன்ஃபார்ம். இது வந்து அரசாங்கம் தவறு. அது வந்து எப்படின்னா அரசியல்வாதி தவறு. அப்படின்னா 10 லட்சம் கன்ஃபார்ம். இது அரசாங்கம் தவறு பாத்தீங்களா? அப்படின்னா 10 லட்சம் வராது. 2 லட்சம் அதுக்கு மேல குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு போ. அதிகபட்சம் 3 லட்சம். எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை. அதாவது இது ஒரு கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தானே இப்போ தேவமாருக்கும் தேவேந்திரர்களுக்கும் இடையில அவங்களுக்கு ஒரு வாரமா வலைதளம் கூட அதான் ட்ரெண்டிங்.
இந்த பக்கம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கமா சிலையை நகர்த்துறது அந்த மாதிரி வேலைகள். டெக்னிக்கல் நியூஸ் அவங்க ஒரு பக்கம் மடையை மாத்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் சிலையை நகர்த்துறது. என்னன்னா போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கும். போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குன்னு எங்கேயுமே ஈவேரா சிலையை மட்டும் எடுக்க முடியல. ஈவேரா சிலை எடுக்கல, அண்ணா அறிவாலயத்தை இடிக்கல, அந்த மாதிரி வேலைகள் நடக்கலாம். ஆனா 120 கோயில அடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட தலைவர்கள் சிலை நிறைய சிலையை மாயமாக்கிட்டான். கனல் கண்ணன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா. கனல் கண்ணன் வந்து இந்த சிலையை உடைப்பாரு. அது அதுக்காக அவர் எப்படின்னா 10 தனிப்படியை வச்சு ஒரே நாள் அவர் ஏன்னா தேசத்துறை வளர்க்கலாம். அதனால அவர் ஒரே. ஆனா இந்த மதிவாணின்னு ஒரு பொண்ணு பத்தியா, மதுவதனி, அவ எத்தனை இந்துக்களுடைய ஐயப்ப பக்தர்களுடைய மனம் காயப்படும். இந்தியாவில என்னதான் கழிச்சு போனாலும் தமிழ்நாட்டுல ஒரு 73% இந்துக்கள் இருப்பாங்க. அவங்க மனசெல்லாம் பின்பற்ற மாதிரி. திமுகவுக்கு ஓட்டு போடுற நடுநிலை நக்கிகளையும் சேர்த்துதான் நம்ம இதுக்குள்ள சொல்ல வர்றோம். அப்போ வந்து இந்துக்கள் மனம் காயப்பட்டாலும் வருத்தம் இல்ல. சரி, கனல் கண்ணனை வந்து அந்த சிலையை உடைப்பன்னு சொன்னதுக்காக தேச துரோக வழக்குலயா கைது பண்ணாங்க? தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்துல என்னமோ கைது பண்ணாங்கன்னு பெரிய படைகள்லாம். ஆனா இந்த ஈவே ராமசாமி நாயக்கே தேச துரோகி தானே. அவரு எப்படின்னா விடுதலை தினத்தை வந்து கருப்பு தினம்னு அறிவிச்சவர் தானே. விடுதலை நாள் இது இல்ல, விடுதலை, அதாவது விடுதலை கருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அவரே தலைவரா எடுத்துக்கிடுவாங்க. எப்படி எனக்கு புரியல. இவர் விடுதலைக்காக போராடினார்னு வேற ஒரு பின்பத்தை உருவாக்கி. ஏன்னா ஸ்டாலின் தான் அரசியலமைப்பு பத்தி அரசியலமைப்பு புக்க படிக்க தெரியுமா அவருக்கு? யாருக்கு? நம்மளுக்கு துண்டு படிக்கிறது கொஞ்சம் சங்கடத்துக்குரிய விஷயம். எழுதி கொடுத்த மாதிரி. அதாவது ரைட்ரு சபரீசன் எழுதி கொடுத்துருந்தாப்புல, டைரக்டர் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனா வரமாட்டுக்க ராஜா, ரொம்ப கஷ்டம். புக்கெல்லாம் இருக்கு. இத பார்த்தாச்சா, இத படிச்சாச்சா, நம்ம ஆக மதில் மேல பூனை, பூனை மேல மதில். அதாவது சென்னையில வந்து மழை பெஞ்சிச்சு. ஆனா சென்னையில தான் மழை விழுன்னு பார்த்தா திண்டுவனம், திருவண்ணாமலையில ஏதோ பாலத்தை காணும் சொன்ன மாதிரி இருந்து. இல்ல, அது 3 பாலத்தை காணும். 16 கோடியில ஒரு பாலத்துக்கு 16 கோடி. கட்டி எத்தனை வருஷம் இருக்கு? கட்டி 3 மாசம் தான் இருக்கும். 3 மாசத்துல 3 பாலம். வெறும் மணல் பாலம் கட்டினாங்களோ? பாலமே அதான் திராவிட மாடல். எல்லாத்துக்கும் எல்லாம் இங்க நம்ம இத பாத்தி அந்த தூத்துக்குடி டு திருச்செந்தூர் பைபாஸ்ல முக்காணில ஒரு பாலம் வந்து பாத்தியானா தொங்கி போய் கிடக்கணும். அது ஒரு நாள் போய் லைவ்ல போய் பாக்கன்னு வச்சிருக்கேன். அது திராவிட பாலம் தான். அதான். ஆனா திராவிட பாலத்துக்கு பக்கத்துல 75 வருஷமா கனரக வாகனங்களை தாண்டி காமராஜர் ஆட்சி காலத்துல கட்டின பாலம் இருக்கு. இன்னும் அது நடைமுறையில இருக்கு. அதுல ஒரு அமைச்சர் சொல்லிருக்காரு பாரு, டென்சிட்டி அதிகமா இருந்துச்சு. தண்ணியோட டென்சிட்டி அதிகமா. எதுல? அந்த தண்ணி அந்த இதுல, அதாவது வெள்ளத்தோட டென்சிட்டி அதிகமா இருக்கு அந்த முக்காணி பாலத்துல. அந்த முக்காணி பாலம் திருவண்ணாமலை பாலத்துல. அதனால பாலம் உடஞ்சு போச்சா. அதாவது டென்சிட்டி அதிகமானால பாலத்தை வெள்ள வேகமா வந்து சிமெண்ட் இல்ல, வெறும் மணல் வச்சு கட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு அணையை திறந்து விட்டுருக்காங்க. 1 லட்சத்து கனஅடி நைட்டோட நைட்டா. ஆமா 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 ஆமா, கேள்விப்பட்டு. அதாவது 10,000 கனஅடி நீர் திறந்து விடுறதுக்கு பதிலா 1 லட்சம் கனஅடி நீரை ராவோட ராவா திறந்து சொல்லாம கொள்ளாம எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம. என்ன சொல்லனா, மழை வர போதுன்ட்டு அவன் அறிப்பு விட்டுட்டான். நீ என்ன செஞ்சிருக்கணும், தண்ணிய மெதுவா திறந்து விட்டுருக்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை, மொத்தமா திறந்து விட்டான். இத கேட்க எதிர்கட்சிக்காரு அதுக்கு என்ன சொன்னா, உங்க ஆட்சியில மட்டும் நீங்க 50 போட்டீங்களா? என்ன நடக்குங்க? அதாவது கொலைய மாத்தி மாத்தி போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்களா? ஆச்சா இல்ல நீ கொலை பண்ணிட்டு நானும் கொலை பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. போட்டியாளர் விளையாட்டு போட்டியில விளையாட்டு மக்களை பொம்மையா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன். ஒரு குழந்தை தானே செத்துருக்கு அப்படின்ட்டு. என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 10 பரவாயில்லையா? அதை விட ரொம்ப மோசமான என்ன தெரியுமா, தண்ணி ஒரு வீட்டுல ஒருத்தன் எப்படி 10 லட்ச ரூபா பொருள் வச்சிருப்பான். டெய்லி மிக்சி கிரைண்டர் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருப்பான். எல்லாம் இஎம்ஐ வாங்கி வச்சு தெளிவா பண்ணிருப்பான். மோட்டர் வெஹிக்கிள் எல்லாத்தையும் அவன் சேஃப்டி பண்ணிருப்பான். இவன் ஒண்ணுமே கரெக்டா பண்ணாம கடைசியில எல்லாம் அழிஞ்சிடும். தண்ணியில அடிபட்டு எல்லாமே தண்ணியில பட்டு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. எப்பவுமே அப்பர் கிளாஸ் பாதிக்கப்பட போறது இல்ல, லோயர் கிளாஸ். எல்லாத்துக்கும் எல்லாம் இதுதான் எல்லாத்துக்கும் பாதிப்பு. அவன் அவ்வளவுக்குள்ள வந்து கடைசி 5000 கொடுக்கறது, 2000 நஷ்டம். அவன் ஃப்ரிட்ஜுக்கு டிவே மாசம் 5000 ரூபாய் கட்டிட்டு இருப்பான். ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்ஸி அதையுமே நம்ம போய் வாங்கிடுறோம் பத்தியா. மக்கள் ஏந்தி பழகிட்டான். கடைசி வரைக்கும் உன்னை கையேந்த விட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதாவது தி இந்து பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கடைசியா ஒரு ஆர்டிக்கல பார்த்தேன். அங்க மராத்தா மாநிலம், அதாவது மகாராஷ்டிரா இருக்கா, அங்க வந்து ஒரு இது நினைச்சிருக்காங்கன்னா, முதல்ல மழை வந்து
எதுவுமே கணிக்க முடியல. மழை அதிகமா பெய்யுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. ஏன்னா இந்த 2021 இருந்து அவங்களுக்கு 70 மழை பெஞ்சிருக்கு, மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ஒரு மண்ணை மாத்திருக்காங்க. அதாவது விவசாயத்தை வந்து அழியாம இருக்கணும், அந்த தண்ணிலையும் தாங்கி எப்படின்னா ஒரு 3-4 முன்னாடி மகாராஷ்டிரால மழை வந்தாலே வெள்ளத்துலதான் மிதக்கும். எப்பவுமே அங்க வந்து அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு மழைங்கிறது எப்படின்னா இந்தியாவில 70 சென்டிமீட்டர் மழை வந்து அதாவது 100% மழை பெஞ்சுக்கேன் ஒரு அப்ராக்சிமேட்டியா 100%ல 70% தென்மேற்கு மழை தான் சார்ந்தது, 30% வடகிழக்கு பருவம். அதுலயும் மகாராஷ்டிரா அங்கெல்லாம் நிறைய இது ஏற்படும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து மழையோட இது அதிகமா, டென்சிட்டி அதிகமா இருக்கும், டென்சிட்டி அதிகம். அதே போல அங்க நில நெருக்கடி அதிகம், ஜனத்தொகை அதிகம். ஆனா அவன் கரெக்டா இதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கான். விவசாய பூமியை பாதுகாத்துக்கலாம். விவசாய பூமியோட அவன் கரெக்டா கால்வாயை கரெக்டா வச்சிருக்கான், ட்ரைனேஜ் கரெக்டா வச்சிருக்கான், வடிகால் கரெக்டா வச்சிருக்கான். இவனுக்கு கொஞ்சம் மழை 25 சென்டிமீட்டர் வளைஞ்சாலே 23 சென்டிமீட்டர் கரெக்டா இதான் வரலாறு. அதுல வேற இன்னொரு நியூஸ்ல ஓடாம பேரு திமுக 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மழை பெஞ்சுமா. 23 சென்டிமீட்டர் மழைக்கு 300 ஆண்டுகள் கிடையாதா? 51 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதையுமே பெரிய அளவுக்கு சொல்லலாம், பெரிய அளவுக்கு சொல்லலாம். அவன் 73 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அதை வடிகால் சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணி விவசாய பூமியும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன்கிட்ட நீ பேச நம்மள்ட்ட மூலையில நாதாப்பா கூட்டணும், வருமானத்தை நாதாப்பா அதிகமா கொடுக்க அப்படிமா. காமராஜரினுடைய பங்களிப்பு இந்த வளர்ச்சியில கொஞ்சம், அவர் போட்ட அந்த அவரு விவசாயத்துக்கு பண்ணின பங்களிப்பு, தொழில் சார்ந்த அவர் பண்ண பங்களிப்பு ஒரு காலகட்டம். அவர் என்ன செய்யிருக்காங்கன்னா விவசாய காலகட்டம் 1951 to 55, 56, 59 வரைக்கும் விவசாயத்தை வந்து ஒரு டெவலப் பண்ணி இருக்கு. அந்த காலகட்டத்துல போடப்பட்ட அறுவடையை தான் நம்ம இன்னைக்கு தின்னுட்டு இருக்கோம். அந்த அணைக்கட்டை கூட அவரு தான் பாதியான இருக்கும். அதுதான் அந்த விவசாய புரட்சி அந்த டைம்ல. அதே மாதிரி தொழில் புரட்சி வரும்போது தமிழ்நாடு கேட்ட தொழில் வச்சு கொண்டு வந்து இப்ப இவங்க போட்ட திராவிட போட்ட அறுவடை நம்ம எப்ப பார்க்க போறோம்? அறுவடை பார்க்க முடியுமா? நீ எவ்வளவு பாத்திருக்க? 50 கோடி 25 கோடி எனக்கு விட்டு 25 கோடி தொழிற்சாலை ஆரம்பி, நீ அதை வச்சு பண்ணிக்க. அதான் இங்க தொழிற்சாலை ஓடிட்டு. இப்ப இந்த அறுவடையை அப்ப நம்ம தலைமுறையை பார்க்காதப்போ வாய்ப்பு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போவோம்னா வட மாநிலங்களோட மோசமான தொழிற்சாலை தான் கொண்டு இது பண்ணிட்டு வளர்ச்சியில பின்தங்கி இந்த ஸ்பீட்ல போனா இவங்க செய்யற அழிமாட்டத்துக்கு பின்தங்கிறது வெள்ளம் புயல் கடைசியோட மக்களை வந்து கையெந்த வைக்கிறது தான் அரசியல். வடிகால் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதுக்கு மேல என்னத்த இதுங்க? நீ டிராக்டர்ல தொழில் பாதிக்கப்படாம இங்க இருந்தியா? இங்க அதாவது நாங்க டிராக்டர்ல வெள்ளத்துல போயிட்டு இருக்கோம். வெள்ளத்துல ஒரு ஆள் உட்காந்து பேசியிருக்கேன். அவர் நினைச்சுக்காருன்னா ஏன்னா இப்படி வெள்ளம் வருது, டெய்லி நம்ம கையேந்திரமா இருக்கணும். இல்ல தம்பி, நம்ம கையேந்த வைக்காங்க, கையேந்த வச்சாதான் அவனுக்கு ஓட்டு போடுவாங்கிறதுக்கு. நம்மள இப்படியே கீழே வச்சு எதிர்பார்த்துக்கிட்டே கீழே இருந்து வைக்க மட்டும்தான் நம்ம அவனுக்கு ஓட்டு போடுவாங்கிறது அவங்களுடைய. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.